அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தென்னிந்திய திருச்சபையினுடைய பொது காரியதரிசி வழக்கறிஞர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அண்ணன் அவர்களே, மதுரை முகவை திருமண்டலத்தினுடைய பேராயர் பேரருட்பணி முனைவர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் அவர்களே, சென்னை பேராயத்தினுடைய முன்னாள் பேராயர் பேரருட்திரு ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அம்மா அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக சீராக நேர்த்தியாக முன்னெடுத்து செல்லுகின்ற அருமை ஆயர் சென்னை பேராயத்தினுடைய செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களே, உபத்தலைவர் அவர்களே, பொருளர் அவர்களே, பேராயர் சாப்ளின் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையை சார்ந்த திருச்சபையின் தலைவர்களே, பல பேராயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருச்சபையின் தலைவர்களே, ஆயர் பெருமக்களே, பேராய கல்வி அலுவலர் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் விசுவாச உறவுகளே, உங்கள் அனைவரையும் புரட்சியாளர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரில் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ரொம்ப நேரம் பேச போவதில்லைங்க, அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருவேன். அருமையான அழகான ஆரோக்கியமான ஒரு அரசியல் சட்டமைப்பை சாசன புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் அடையாளத்தை கொடுத்து இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் உங்களுக்கெல்லாம் உரிமை உண்டு, எந்த உரிமையையும் நீங்கள் இழக்கக்கூடாது, உரிமை மனித உரிமை என்பது உங்களுடைய சொத்து என்பதை தெளிவாக அவர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள்ல ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இங்கு இந்திய நாடு ஜனநாயக நாடு, இந்திய நாடு மதங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுகின்ற நாடு, கிரேடல் ஆஃப் ரிலிஜன்ஸ். இந்திய நாடு மத சார்பின்மை, மத சார்பற்ற ஒரு நாடு. இட்ஸ் a secular country. இந்திய நாடு பல்லாயிரக்கணக்கான மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சமய நல்லிணக்கத்தை போற்றுகின்ற ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, மனித நேயம் அழிக்கப்படுகிறது, மனித உரிமை மீறப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி அதிகாலையிலும் தூய கத்தீட்ரல் ஆலயத்திலே அருளுரை ஆற்றின பொழுது இதை வைத்துதான் நான் துவங்கினேன். எங்கே சென்று கொண்டிருக்கிறது நமது நாடு? ஒரு பக்கம் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், நொடுக்கப்படுகிறார்கள். மறுபக்கம் ஜாய் டு தி வேர்ல்ட், தி லார்ட் ஹஸ் கம். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், freedom of expression of religion. You can profess, you can proclaim, you can practice any religion. அம்மா டிஎஸ்பி அம்மா உட்காருங்க, அனுசியாமா. இந்த மிக மிக முக்கியமான ஒரு பிரியாம்பிள நமக்கு
அம்பேத்கர் ஐயா அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பறைசாற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீ உள்வாங்கி வாழலாம். இது மத சுதந்திரம். இந்த மத சுதந்திரத்தை யாரும் பறிப்பதற்கு உரிமை கிடையாது. எல்லா மதமும் சொல்றேங்க. ஏதோ கிறிஸ்தவர்கள் நடந்ததனாலே நாங்கள் இங்கு கூடவில்லை. எந்த மதத்தை சார்ந்த மக்கள் மீதும் கையை வைக்காதே. மதத்தை போற்றுங்கள். மதத்தினுடைய வழக்கங்களை பாராட்டுங்கள். ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன். மனித உரிமையை காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு எல்லாருக்கும் உரிய நாடு. ஏதோ பஜ்ரங்தள், விஸ்வ இந்து பரிஷத், RSS மட்டும் உரிய நாடு அல்ல. அதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் வெளியேறுங்கள், இஸ்லாமியர்கள் வெளியேறுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் அல்ல. நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மள அந்நியர்களா, அந்நியர் மதமா? இதை அறிவில்லாத நிலையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அடிக்கின்றான், உதைக்கின்றான். அது எந்த மதமாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்தவத்துக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்ற மாதிரி தாக்குதல்கள் ஓய்வதில்லை. அன்றைக்கு கிராம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ், ஸ்டான் சாமி, இன்றைக்கு ஒடிஷாவிலும், ஹரித்வாரிலும், மத்திய பிரதேசிலும், கேரளாவிலும், அசாமிலும் ஏறக்குறைய 100 இடங்களிலே திட்டமிட்டு தாக்கப்பட்டார்கள். 11 ஆண்டுகள் இந்த சம்பவங்கள் நடைபெறவில்லை. 11 ஆண்டுகள் கழித்து பிரதமர் வழிபட செல்லுகிறார். 11 ஆண்டுகள் கழித்து தாக்குதல்கள் நடைபெறுகிறது. என்ன இது? எனக்கு புரியல. இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தாக்குதல்கள் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கவும் தெரியும். கிறிஸ்தவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படியான ஒரு எதிர்ப்புகளை தெரியப்படுத்தவும் தெரியும். எனவே ஒருவேளை நம்முடைய உறவுகள் தாக்கப்பட்டார்கள் என்பது அல்ல. ஒரு இந்து சகோதரி, கண் பார்வையற்ற சகோதரி, குல்லாவை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, குல்லாவை வித்துக்கிட்டு இருக்காங்க. வயலண்டா அவங்களை இழுத்து போட்டு குல்லாவை கிழித்து போட்டு இந்து சகோதரி. எனவே இந்த கிறிஸ்தவம் எல்லா மதத்திற்காகவும் நிற்கும். எல்லா மதத்தின் மாண்பு எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ பேசுவோம். தென்னிந்திய திருச்சபை ஒருபொழுதும் இதை பார்த்துக் கொண்டிருக்காது. தென்னிந்திய திருச்சபை தலைவர் இங்கு இருக்கிறார். தென்னிந்திய திருச்சபை ஒருபொழுதும் இதை அனுமதிக்காது. நீ கிறிஸ்தவர்கள் அடித்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அடித்தாலும் சரி, ஏன் மற்ற மதத்தின் மக்கள் அடித்தாலும் சரி, நாங்கள் செய்ய வேண்டிய கண்டனங்களை செய்து கொண்டே இருப்போம். எழுத்தின் வழியாக, சொல்லின் வழியாக, கூட்டங்களின் வழியாக. எனவே நான் ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மத சுதந்திரம் அனைவருக்கும் உரியது. மனித உரிமை அனைவருக்கும் உரியது. மனித நேயம் அனைவருக்கும் உரியது. இதிலே நடுவில் பூந்து விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது என்கின்ற ஒன்றிய அரசிற்கு இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்களும் ஒழுங்காக இருப்போம். நீங்கள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தால் நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்களுக்கு நன்றாவே தெரியும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். தயவு செய்து இத்தோடு நிறுத்துங்கள். இனிமேல் எந்த சூழமையிலும் மத வழிபாட்டு உரிமை யாருக்குமே மறுக்கப்படக்கூடாது. எந்த மதத்தின் மக்களுக்கும் மறுக்கப்படக்கூடாது. எந்த சமயத்தை மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் மறுக்கப்படக்கூடாது. அவர்களை பூந்து அடிப்பது, உதைப்பது, இயேசு கிறிஸ்து யாரு, எங்க இருந்து வந்தாரு, நீ இயேசு கிறிஸ்து மறுதல். இன்னைக்கு மார்னிங் கூட நான் பார்த்தேங்க, பேசணுமேன்னு சொல்லி சில வீடியோ கிளிப்பிங்ஸ். ஹூ இஸ் ஜீசஸ்னு கேட்கிறாரு ஒருத்தர். டினை ஜீசஸ் என்றாரு ஒரு பாஸ்டர் கிட்ட. இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லு.
அன்பிற்குரிய விசுவாச உறவுகளே, 1ஆம் நூற்றாண்டு திரும்பி கொண்டிருக்கிறது. மிக மிக விழிப்பாக தெளிவாக நம்முடைய ஆன்மீகத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதனால எப்பொழுதுமே பேச வேண்டிய பேசலாம், சாட்டை எடுக்க வேண்டிய சாட்டை எடுத்துதான் ஆக வேண்டும். இதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இயேசுசாமி அதை தான் சொல்றாரு. அநீதிகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. டெஸ்மாண்ட் டூட்டு சொல்றாரு, அநீதிகளை பார்த்து கொண்டு நீ சும்மா இருப்பாய் என்று சொன்னால் நீ அடக்குகிறவன் பக்கம் சாய்ந்து விட்டாய் என்று அர்த்தம். If you watch just passively the injustice, then you are taking the side of the oppressor அப்படின்னு டெஸ்மாண்ட் டூட்டு சொல்றார். அதான் உண்மை. எனவே விசுவாச உறவுகள், கடல் திரளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு பேஷன், இப்படி பொதுவான ஒரு கூட யாருக்குமே அழைப்பதில்லை. திருச்சபை இங்க வந்த மற்ற திருச்சபை மக்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தோம். அதனால இது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். இதை ஒருபொழுதும் நாம் பயந்து போகாமல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இட்ஸ் a டைம் ஃபார் கல்ச்சர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ளக்கூடிய, தைரியமாக தடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாற வேண்டும். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பேச வேண்டியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் எனக்கு பிறகு தலைவர், நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பொது காரியதரிசி பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அவர்கள் தமிழக அரசிலே டாம்கோவுடைய இயக்குனராக இருக்கிறார்கள். எனவே அவர்களை இந்த நாளிலே நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன், பேசுவதற்கு அழைக்கின்றேன். அதற்கப்புறம் அருள்மொழி அவர்கள் வந்து நம்மோடு சேர்ந்து பேசுவார்கள்.